வாங்க மக்களே, மாயனூர் செக் டேம் தாங்க இது. நம்ம கரூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. மாயனூர் கதவணை 1959வது வருஷம் பறந்து விரிஞ்ச காவிரி ஆற்றின் குறுக்கே இந்த அணை கட்டப்பட்டுள்ளதுங்க. 1.5 டிஎம்சி அளவு தண்ணீரை தேக்கி வைக்கிற அளவுக்கு இருக்குதுங்க இந்த டேமு. மேட்டூர் அணை, அமராவதி அணை, பவானிசாகர் அணை, நொய்யல் அணை, இங்கிருந்து வெளியேற தண்ணீர் இங்கே வந்து சேகரமாகுதுங்க. இதில் மொத்தம் 93 மதகுகள் இருக்குதுங்க. இந்த மாதிரி கடல் மட்டத்திலிருந்து 119.94 மீட்டர் இந்த அணை உயரமாக இருக்குதுங்க. இங்கிருந்து வெளியேற தண்ணி திருச்சி, தஞ்சாவூர் அந்த பக்கம் போய் அங்கே வயல்வெளிகளையும் அங்கே பாசனத்துக்கும் உதவுதுங்க. அப்புறம் முக்கொம்பு வழியாக கல்லணையை சேர்ந்துருதுங்க. இந்த தண்ணி 25 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது இது. அங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ அழகாக போயிட்டுருக்குன்னு. இந்த அணை இருக்கிறனால அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மீனவர்களுக்கும் மக்களுக்கும் வயல்வெளிகளுக்கும் நல்ல உதவியாக இருக்குதுங்க. இடம் விட்டு இடம் வர பறவைகளுக்கும் இது உதவியாக இருக்குதுங்க. அதை சுற்றி நிறைய மயில்கள், வனவிலங்குகளுக்கு இது ஆதாரமாக இருக்குது. அருமையாக இருந்துச்சுங்க. நாங்கள் போனோம். முடிஞ்சால் நீங்களும் எல்லாம் ஒரு நாள் போங்க, நல்லா ஜாலியாக இருக்கும். இந்த ஆற்றுக்கு பக்கத்துலேயே 2 வாய்க்கால் ஓடுதுங்க. அப்புறம் அங்கேயே மீன்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. மீன் நல்லா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம். ஜிலேபி, எட்டர் ப்ளஸ்ஸு இந்த மாதிரி மீன்லாம் 150 ரூபா சொல்கிறாங்க. ஆரா, வேளாங்கு அதெல்லாம் 500 ரூபா. அவுரி மீனெல்லாம் 600 ரூபா. அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லா வகை மீனையுமே நீட்டாக பண்ணித்தராங்க. க்ளீனிங் சார்ஜு கிலோவுக்கு 20 ரூபா, ஒவ்வொரு மீனை பொறுத்து 30 ரூபா வாங்குகிறாங்க. அவங்களே வெட்டி கழுவி கீழே வாய்க்காலில் கொண்டு போய் அலாசி வாங்கிட்டு போனால் நம்ம ஒரு டைம் கழுவி நம்ம வந்து சாப்பாட்டில் ஓட்டு செஞ்சு சாப்பிட்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்க. நாங்கள் போனோம், என்ஜாய் பண்ணோம். நீங்களும் கரூர் மக்கள், திருப்பூர், ஈரோடு மக்கள் போய் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக டேம் மீன், ஆற்று மீன், வாய்க்கால் மீனை வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க. ஜாலியாக இருங்க. ஓகே மக்களே.